ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பேசுறேன். இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வரலாறையும் அவங்களுடைய அசுரத்தனமான வளர்ச்சியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2016 சட்டமன்ற தேர்தல் அப்போ 1.06% வாங்கின கட்சி. அப்ப எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இந்த கட்சி அடுத்தடுத்து வளர்ச்சியை காணாது, இதுக்கப்புறமா அது தேய்மானத்தை தான் சந்திக்கும். அதாவது 1.06%ல இருந்து அதுக்கப்புறமா கீழே கீழே தான் போவோம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த எல்லாரோட கணிப்பையும் தவிடுபொடி ஆக்கி அடுத்தடுத்த ஸ்டெப் வளர்ந்துருக்காங்க. 1.6% வாங்கின கட்சி அடுத்த 5 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தல் அப்போ கிட்டத்தட்ட 6.8 கிட்டத்தட்ட 7% அவங்க தொடுறாங்க. இது 2016 2021 இந்த இடைப்பட்ட 5 வருஷத்துல அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்காங்க? கிட்டத்தட்ட 5.5 மேல அவங்க ஓட் பர்சன்டேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கிட்டத்தட்ட 4% ஓட்ட தொட்ட நாம் தமிழர் கட்சி 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அதே 5 வருஷத்துக்கு அப்புறமா 8.2% கிட்டத்தட்ட தொட்டாங்க. கிட்டத்தட்ட 4 டபுளுக்கு டபுள் ஆகிட்டு வராங்க. ஒரு தேர்தலையும் அவங்க இரட்டிப்பாவும் அப்படி ஆகிட்டே வராங்க நாம் தமிழர் கட்சி. நாளுக்கு நாள் நாம் தமிழரோட கட்சியோட ஓட்டோட சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறது அடுத்த விஷயமா இருக்கு அவங்களுக்கு. ஒரு நாம் தமிழரோட கட்சியோட கடைத்தோடி தொண்டரை போய் நீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சா கூட அவங்க நாம் தமிழர் கட்சியும் அவங்களோட சித்தாந்தத்தை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஒரு கவுன்சிலர் ஆகணும், நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், நான் ஒரு எம்பி ஆகணும் அந்த எண்ணம் இல்லை. நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் சித்தாந்தத்தையும் நாளுக்கு நாள் பரப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க கட்சியோட கிட்டத்தட்ட 2016 2021 இந்த இடைப்பட்ட 5 வருஷத்துல வருஷத்துக்கு 1% அவங்களுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இதுக்கப்புறமா வர தேர்தலையும் அவங்க ஓட்டை இன்னும் அதிகரிச்சுட்டு போவாங்களான்னு தெரியல. இப்ப 2021 டு இந்த 2026 அதாவது 2021 7% எடுத்தாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களா, சிஎம் ஆகுறாங்களா, என்ன ஏது நெக்ஸ்ட்டுங்க. ஆனா டபுளா ஓட்டு எடுத்துட்டா தமிழ்நாடோட அரசியல்லே வேற மாதிரி ஆகிடும். 7% எடுத்த கட்சி 2021 2026 சட்டமன்ற தேர்தலில் 14% எடுத்துட்டா நாம் தமிழர் கட்சி வேற லெவல்லங்க. அவ்வளவுதான், அவங்களோட ஓட்டு சதவீதம் அப்படியே இரட்டிப்பாயிடுச்சு. இதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களும் அவருடைய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். அவர் இன்னும் கட்சி எதுவுமே கொடி எதுவுமே இன்னும் ப்ரூஃப் பண்ணல. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் இளைஞர்களோட ரசிகர் பட்டாவும் கிட்டத்தட்ட சீமான் அண்ணனுக்கு ஈக்குவலா இருக்கு. அவரும் சீமான் அண்ணனும் விஜய் அண்ணனும் ஜாயிண்டா ஒன்னா 2 பேரும் கூட்டணி வச்சு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை 2026 சந்திச்சா கண்டிப்பா அது நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு தேர்தலாகவும் என்ன நடக்கும்ன்றது விறுவிறுப்புக்கு அதிகமாயிட்டு போகும். கண்டிப்பா ஒரு மாற்றம்ன்றதுக்கு இவங்க 2 பேரும் தமிழ் சித்தாந்தத்தோட இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தா திராவிட சித்தாந்தம், இன்னொரு சைடு மறுபுறம் தேசியத்தோட ஒரு சித்தாந்தத்தோட இருப்பாங்க. நல்ல ஒரு 3 சித்தாந்தத்தோட மும்முனை போட்டியா கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் போகுங்க. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப 40 தொகுதியிலேயே திராவிட முன்னேற்ற கழகமும் அதோட கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு மாவட்ட தலைவர், ஒரு தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு மாவட்ட தலைவர் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு அவருக்கு ஒரு விவாதம், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் நடக்குது. அப்ப அவர் சொன்னார், தம்பி 40 தொகுதியிலேயே திராவிட முன்னேற்ற கழகமும் அதோட கூட்டணி கட்சிகளும் வெல்லுன்னு. நான் சொன்னேன், இல்ல நான் கண்டிப்பா ஒரு இடத்துல 2 இடத்துலயாவது கண்டிப்பா ஒரு சர்க்கிள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்ல தம்பி, கண்டிப்பா வெற்றி பெறணும். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்ப அவர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, தம்பி பாத்தியா நான் சொன்னது நடந்ததுன்னு. 40 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகமும் அதோட கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற கிட்டத்தட்ட சூழ்நிலை வந்துருச்சு, வெற்றி பெற்றுட்டாங்கன்னு. அவர் சொன்னார், தம்பி இதுதான்ப்பா என்னுடைய 36 வருஷம் அரசியல் அனுபவம், நீ இப்போ 1 2ன்னு. ஆனா அவர்கிட்ட நான் இன்னொரு விவாதமும் வச்சேன். ஆனா நாம் தமிழர் கட்சி 7ல இருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகி போகணும். ஆனா அவர் சொன்னார், இல்ல தம்பி அவங்களுக்கு கட்சி சிம்பிள் எதுவுமே ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அந்த டிஃப்ரெண்ட்ல கொடுத்தாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கணும். ஆனா அவர் சொன்ன அந்த 40 தொகுதி அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 36 வருஷம் அரசியல் வியூகம் அவர்ல அது ஜெயிச்சாரு. ஆனா இந்த இடத்துல அவர் சறுக்கிட்டாரு. ஆனா என்னுடைய ஒரு கணிப்பு, எந்த ஒரு அரசியல் முன் அனுபவமும் இல்லை, எந்த ஒரு பின்புலமும் இல்லை. ஆனா நான் சொன்னேன்,
கண்டிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க வந்து ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றது இரண்டாம் பட்சம். ஆனா கண்டிப்பா வந்து ஓட்டோட சதவீதம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போகும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவருடைய கணிப்பு அந்த இடத்துல வெற்றி பெற்றது. என்னுடைய கணிப்பு வந்து நாம் தமிழர் கட்சி ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் என்ற இடத்துல வெற்றி பெற்றதுங்க. கண்டிப்பா வந்து நாளுக்கு நாள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போவாங்க. அவங்க வெற்றி பெறுவது வெற்றி பெறாம போறது எல்லாமே வந்து இனிமே இரண்டாம் பட்சம். கண்டிப்பா இனி வரும் காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாடு அரசியல்ல வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வந்து உருவெடுத்துருச்சு. தேர்தல் ஆணையத்தாலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து அங்கீகரிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து வரவேற்பு இடைத்தேர்தலையும் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க இனி வரவிருக்கும் காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வந்து உருவெடுத்துருச்சு. கண்டிப்பா ஒரு சைடு வந்து கடுமையான எதிர்ப்பாகவும் இன்னொரு சைடு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தங்களுக்குள்ள வந்து அரவணைச்சு தங்களுடைய கூட்டணியில இழுக்கவும் ஒரு சைடு முயற்சியும் நடக்கும். இது எல்லாம் கடந்து இன்னும் நாங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த நாம் தமிழர் கட்சி இனிமேலும் நாங்க தான் மாற்று, திராவிடத்துக்கும் தேசியத்துக்கும் தமிழ் தேசியன்ற சித்தாந்தத்தோட நாங்க தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வரவிருக்க தேர்தலையும் களம் காணுவாங்களா நாம் தமிழர் கட்சி. அவங்க 2026 தேர்தல்ல வந்து ஜெயிக்கிறாங்க தோக்குறது அது இன்னொரு பட்சங்க. கண்டிப்பா 8% வந்து 16%ஆவோ இல்ல இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி போவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட்.